ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தமிழக நிதிநிலை அறிக்கை 2026 இன்று 5/8/2026 5 ஆகஸ்ட் இன்னைக்கு வெளியாக இருக்கிறது. இதில் டெட் பாஸ் மதிப்பெண்கள் 60 குறித்து மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது மற்றும் ஆசிரியர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. என்னென்ன அறிவிப்புகள் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று 5/8/2026 தமிழக பட்ஜெட் 2026 to 2027 நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்களால் வெளியாகிறது. இதில் ஒவ்வொரு துறைக்கும் அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, மாணவர்களின் கல்லூரி சேர்க்கை செலவுகளை குறைக்கும் வகையில் திட்டமிட்டுள்ளதாக தகவல் அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. அதனை அடுத்து பட்ஜெட்டில் நான் இன்றைக்கி வெளியாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், அரசு கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 8000, அரசு கல்லூரி செல்லும் அரசு கல்லூரி செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 8000 வழங்க தமிழக அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வெளியாகிருக்கு. இது எல்லாமே இன்றைக்கி பட்ஜெட்டில் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறை பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் பண்ண போகிறாங்க. தொழில்துறை வளர்ச்சி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இன்றைக்கி தாக்கலாக போகுது. அதில் நம்ம மெயினாக இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள். ஆசிரியர்களுடைய நீண்டகால கோரிக்கையான டெட் பாஸ் மதிப்பெண்களை 60 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. ஏன்னா அது 2-3 வருஷமாக இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாஸ் மதிப்பெண்களை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை. ஸோ இது பற்றின டிசிஷன் எல்லாம் எடுத்தாச்சு. முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, வேக்கன்சி எந்தெந்த பணியிடங்களுக்கான வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிறத அதான வேக்கன்சியை கணக்கிட்டு பட்ஜெட்டையும் கணக்கிட்டு பட்ஜெட்டில் தான் வெளியிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான ஒரு நாள். இன்றைக்கி அந்த பட்ஜெட்டில் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, டோட்டலாக எவ்வளோ அவங்களால பணியமர்த்த முடியும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லா அறிவிப்புமே இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நமக்கு வெளியாக போகுது. பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறையிலே நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை தனியாக வெளியிடுவாங்க. இந்த பட்ஜெட்லேயே பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை இடம்பெறும். பட்ஜெட்டில் அது தனியாக ஒரு நாள் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை அப்படிங்கிறது இடம்பெறும். அது இல்லாமல் இன்றைக்கி என்னெல்லாம் வெளியாகும்னு பார்த்தீங்கன்னா, டெட் பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பு குறித்து மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி எத்தனை பணி நியமனங்களை நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற அதிரடி அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரசு பள்ளிக்கூடங்களில் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சில முக்கிய நலத்திட்ட அறிவிப்புகள் அறிவிப்பாங்க. இது வழக்கமாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே பண்ணுறது. சரிங்களா? இந்த 3 விஷயம் இருக்கும். 4வதாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் கட்டிட வசதிகள், கழிவுற வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் போர்டு, இது மாதிரி டெவலப்மெண்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றின மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகும். இதுக்கு சில கோடி ரூபாய்கள் ஒதுக்குவாங்க. இத்தனை கோடி ரூபாய் செலவில் இத்தனை பள்ளிக்கூடங்கள் புனரமைக்கப்படும், சீரமைக்கப்படும். தொடக்கப் பள்ளிகள், நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள் வகுப்பு வாரியாக பிரித்து புனரமைக்கப்படும், சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும். ஸோ இன்றைக்கி இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பட்ஜெட் தாக்கலாக போகுது. உடனடி அப்டேட்ஸை நம்ம சேனலில் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த அப்டேட்டில் இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் வந்துடும். அடுத்த அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.